முருகன் தருவதை வேண்டாம் என்று விட்டு விடாதே. அதிர்ஷ்டத்தோடு நீ கை கோர்த்திருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ கேட்ட வரத்தை இந்த அப்பனான் அவன் தருவதற்கு வந்திருக்கும் போது உன்னை குறை சொல்லாத அளவிற்குத்தான் உன் வாழ்க்கையை வழிநடத்துவதற்காக இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு பிடித்தவரை சில சமயத்தில் உன்னை பற்றி குறை சொல்லி விட்டாரே என்ற ஏக்கமும் குழப்பமும் உன் மனதோடு இருந்து கொண்டு இருக்கின்றது. அந்த குழப்பத்தையும் ஏக்கத்தையும் தீர்த்து வைத்து நீ கேட்ட முடிவை கேட்டதொரு நாளில் நான் உனக்காக கொண்டு வந்து இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் அருந்தவே வேண்டாம். உயர்வாக எண்ணுவதுதான் உன் வேலையாக இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை சிறப்பாக செய்து முடிப்பதுதான் என் வேலையாக இருக்க போகிறது. இந்த வேலவனே உன்னை வேலோடு தேடி வந்து இருக்கும் போது விதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் இந்த அப்பன் ஒருபொழுதும் கைவிட மாட்டான் என்று உனக்கு தெரியாதா? சற்றும் யோசிக்காதே. உன் மனதிற்குள் இருக்கும் ஆசை கனவையும் நனைவாக்க நான் இந்த முருகன் உன்னை தேடி வந்து இருக்கும் போது நீ கேட்ட விஷயத்தில் நல்லதொரு முடிவை தருவதற்கு நீ விரும்பிய முடிவாகவே ஏற்றுக்கொள்வதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கும் போது உன் எண்ணத்தை தெளிவாகவும் தூய்மையாகவும் வை. உன் மனதிற்குள் இருக்கின்ற விஷயத்தில் நான் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று தானே சொல்லி கொண்டும் செய்து கொண்டும் இருக்கின்றேன். அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசித்து உன் மனதிற்குள் இருப்பதை நினைத்து குழப்பமடைந்து கொண்டே இருக்கின்றாய்? என் செல்ல குழந்தைகளிடம் நான் ஒரு பொழுதும் வேறுபாடு காட்டியதே கிடையாது. நீ நேசிப்பவர் உன்னை பற்றி நல்ல விதமாக நினைக்க வேண்டும் என்று எண்ணிதான் உன்னை நான் நல்ல விதமாக எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றேன். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். யாருடைய முடிவுக்காக என் பிள்ளைகள் இவ்வளவு நாளாக இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த முடிவினை தெளிவாக்க பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் குறித்துவிட்ட பிறகு நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உனக்காக உன் முருகனும் உனக்கான வேலைகளில் இறுதி கட்டத்தில் இறங்கிவிட்டேன். என் குழந்தையை, பணி சுமைகள் அதிகமாக இருக்கின்றதோ என்று பெரும் பாரத்தை நினைத்து கொண்டு வருந்தாதே. எப்பொழுதும் உனக்கு ஒரே மாதிரியான நிகழ்வுகளை நடத்தி கொண்டு இருக்கின்றேன். இதில் மாற்றம் ஏதும் இல்லையே முருகா என்று உன் மனதிற்குள் நீ வருத்தம் கொள்ள வேண்டாம். நிச்சயம் நீ சொல்லுகின்ற விஷயத்தை உனக்கு முடிவினை நல்லதாக காட்டுவதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொள். என் பிள்ளையே, சிதறடிக்கும் சில விஷயங்கள் உன் வெற்றியை தடுப்பதாக இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு புரிந்துவிட்டது. அந்த மாயை வலைகளை உன் எதிரிகளை இங்கு சூட்சமத்தோடு சூழ்ச்சி கொண்டு இருக்கின்றார்கள். அந்த எதிரிகளை அடங்கி போகும் தருணத்தை உன் முருகன் உன் கண் முன்னே காட்டுவதற்கு வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. எத்தனையோ நிகழ்வுகள் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்க போதிலும் அத்தனையும் தாண்டி நீ வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய் என்பதுதான் இங்கு நிதர்சனமான உண்மை. உனக்கு பிடித்தவரை சில விஷயங்கள் அப்படியும் இப்படியுமாக இங்கு குழப்பிக்கொண்டு தவிப்பது என்னவென்று புரிகிறது. ஆனால் யார் என்ன சொன்னாலும் சரி, உனக்கு நல்லதையும் நல்ல பயணத்தையும் தெரிவிப்பதற்காக நான் நல்ல முடிவோடு, நீ ஏற்ற முடிவோடு, உனக்கு சாதகமான முடிவோடு தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நேரம் இங்கு போதாதோ? என் நேரமே இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று உன் கெட்ட நேரத்தை நினைத்து உன் மனதிற்குள் தீராத கவலையை வைத்து கொண்டு இருக்காதே. கோபம் வந்தாலும் வெறுப்பு வந்தாலும் உன் மனதிற்கு பிடித்த சில விஷயங்களை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு இங்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளைகள் கேட்டதை கேட்டபடியே கொடுப்பதை தவிர இங்கு வேறு என்ன வேலை இருக்க போகிறது? நீ என்னுடைய நாமத்தை மட்டும் இங்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயமாக
உனக்காக நீ கேட்டது கிடைக்கும். நீ எண்ணுகிறாய், நமக்காக இவர்கள் இதை செய்வார்களா அதை செய்வார்களா என்று. நான் மட்டும் அவர்களுக்காக இதை செய்து கொண்டு இருக்கின்றேனே என்று நீ நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைதான் இங்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு மிக பெரும் அன்பையும் ஆறுதலையும் கொடுத்து கொண்டு இருக்கும். அதனால் நான் சொல்வதை கேள். எதிர்பார்ப்போடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்காது. சில சமயத்தில் நமக்கு அவர்கள் அதை செய்யவில்லையே, அப்படி என்றால் நாம் ஏன் அவர்களிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ அன்பாக பழகினாலே போதும். உனக்காக எதை செய்ய வேண்டுமோ தானாகவே இந்த முருகன் களத்தில் இறங்கி செய்து கொள்வான் என்பதில் தெளிவாக இரு. தேடி வருகின்ற உதவியை நீ உதறி தள்ளி கொள்ள வேண்டாம். அது இந்த அப்பன் உனக்காகவே நேரடியாக களத்தில் இறங்கி இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம். என் பிள்ளையே, ஒரு பொழுதும் கெட்ட எண்ணத்தோடு உன்னிடம் பழகுகிறார்கள் என்று இங்கு தெரிந்துவிட்ட பிறகும் சுயநலத்தோடு உன்னிடம் பழகுகிறார்கள் என்று சொல்லிவிட்ட போதிலும் நீ அதை மட்டுமே மனதில் நினைத்து கொண்டு உனக்கான வெற்றியை அங்கு இழந்து விடாதே. அவர்களிடமிருந்து நகர்ந்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. உனக்கு வேண்டியதை பெறுவதற்கு அவர்கள் தடையாக இருக்கும்போது உன் வேலைகளில் நீ கவனத்தை செலுத்துவது என்ன தவறு இருந்து கொண்டு இருக்கின்றது? என் பிள்ளைக்கான விஷயத்தில் நல்லது நடக்க வேண்டும் என்றுதானே இந்த முருகனானவனை நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அதில் மட்டும் நீ உண்மையாகும் நேர்மையாகும் இரு. நேர்மறையான எண்ணத்தோடு நீ பழகிக்கொள். சில பேரோ பண தேவைக்காக மட்டுமே உன்னிடம் பழகி கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் பணம் என்பது நிலையற்றதுதான். இன்று அவர்களிடம் இருக்கும் பணம் நாளை உன்னிடமும் இருக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. காலங்கள் மாறும்போது நம் சூழ்நிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றேன். இதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே. அன்பு ஒன்று மட்டும்தான் நிலையானது. அன்பு பணையம் வைத்து நீ எவரையும் ஏமாற்ற வேண்டாம். உன்னை ஏமாற்றி விட்டார்களே என்று பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் விழிப்புணர்வு என்பது முக்கியமான ஒன்று. என் குழந்தையே, எப்பொழுதும் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இந்த முருகன் உன்னோடு சேர்ந்து இங்கு பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். உன் தேவையை, அதாவது உன் சேவையை, உன் ஆசையை பூர்த்தி செய்வதற்குத்தானே இந்த முருகன் உன்னிடத்தில் வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ கேட்ட முடிவை நான் தராமல் இருப்பேனா? நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது. உனக்கு வேண்டியதே உனக்கு பிடித்தவர்கள் மூலம் உன் ஆசையை பூர்த்தி செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும்போது உனக்கு பிடித்த பெண்ணின் முடிவை நான் தருவதற்கு வந்து இருக்கின்றேன். நீ ஏங்கி தவித்த பல விஷயங்கள் இங்கு நடக்கத்தான் போகிறது. நீ என்னிடம் வேண்டியது என்றுமே வீண் போகாது. நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் நடக்கப் போகிறது. என் குழந்தையே, என் திருநீருக்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை அல்லவா? இந்த செந்தூர் வேலவன் உன் விதியை மாற்றுவதற்கு நான் என் திருநீரோடு வந்து இருக்கும் போது என்னை நினைத்து கொண்டு வந்த வினையும் வல்வினையும் கந்தன் என்ற பெயர் சொல்லும் போது கலங்கிடுமே என்று நீ நினைத்துக்கொள். இந்த கந்தன் என்ற பெயர் சொல்லி திருநீற்றை தினமணிவோருக்கு கலக்கம் ஏது? பதற்றமடையாதே. உனக்கு விதியை மாற்றுவதற்கு இந்த கந்தனே உன் வாழ்க்கையில் நேரடியாக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காகவும் மனமருந்தவே வேண்டாம். என் பிள்ளையே, நீ வேண்டிய அனைத்து காரியத்தையும் உன் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் துன்பத்திற்கு ஒரு முடிவு கிடைக்கத்தான் போகிறது. உனக்கான துன்பத்தில் முடிவெடுக்க யாரும் இல்லையே, பங்கெடுத்து கொள்ள யாரும் இல்லையே என்று எண்ணிக்கொள்ளாதே. உன் துன்பத்திலும் பங்கெடுத்து கொள்வதற்கு இந்த முருகனே நான் உன் களத்தில் வந்து இருக்கும் போது நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் ஒன்று உனக்கு பூர்த்தி பண்ணத்தான் போகிறேன். நீ யாரையும் நம்பி இருக்க வேண்டாம். உனக்கு வரும் விஷயத்தில் நான் கையில் எடுத்து விட்ட பிறகு நீ எதற்காக தங்கமே மனம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? உன் லட்சியத்தை தடுக்க யார் வந்தாலும் சரி, நீ அதை பற்றி கவலை கொள்ளாதே. உனக்கு நல்லதை செய்வதற்குத்தான் உன் முருகன் நான் உன்னோடு உன் காரியத்தை செய்வதற்கு வந்திருக்கின்றேனே. அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதே. உன்னை விட்டு எல்லோரும் புரிந்து சென்று விட்டார்களே என்று வருத்தமடையாதே. அவர்களுடைய தேவை முடிந்ததும் உன்னை பிரிந்து சென்று விட்டவர்களை உனக்காக இங்கு ஏதேதோ செய்து கொண்டு
கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த தேவைகளை தாண்டி உன் அன்புதான் முக்கியம் என்று புரிந்து கொள்ளும் தருணத்திற்கு இந்த முருகனை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். காலமும் நேரமும் இங்கு காத்திருந்த காலத்தில் எல்லாம் முடிந்து விட்டது. இனியும் கலங்காது, எப்பொழுதும் மன உறுதியோடு இரு. உனக்காக தேவையான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இந்த முருகன் நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் வருந்த வேண்டாம். நீ விரும்பிய வாழ்க்கை நல்லதொரு பயணமாக இங்கு நான் ஆரம்பிக்கப் போகிறேன். வெற்றி உனதாகத்தான் மாறப்போகிறது. நீ நினைத்ததை நான் பலிக்கச் செய்ய போகிறேன். யாம் இருக்க பயமேன்.